ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஆன்மீக அறிவியல் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் மிக மிக பெரியது. காரணம், 4 வேதங்கள், 108 உபனிஷதங்கள், ராமாயணம் மகாபாரதம் போன்ற 2 மிகப்பெரிய காவியங்கள், இதுபோல பல பொக்கிஷங்களை உள்ளடக்கியதுதான் ஆன்மீக அறிவியல். ஆன்மீக அறிவியலினுடைய பார்வையிலே மனிதனுடைய வாழ்வு, குறிப்பாக இந்த கலியுக மனிதனுடைய வாழ்வு நீர்க்குமிழ், வாட்டர் பப்பிளுக்கு சமமாக ஒப்பிடப்படுகிறது. நீர்க்குமிழ் எவ்வாறு உடனடியாக தோன்றி மறைந்து விடுமோ, ஆன்மீக அறிவியலினுடைய பார்வையில் இந்த கலியுக மனிதனுடைய வாழ்வும் அவ்வாறே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்த விளக்கத்தை காணலாம். அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களில் மொத்த யுகங்களுடைய ஆயுளை கூட்டினால் 43,20,000 வருடங்கள் வரும். இதுதான் ஒரு மகா யுகம். இங்கே கலியுகத்தினுடைய மொத்த ஆண்டுகள், ஆயுள் ஆண்டுகள் எடுத்தால் 4,32,000 வருடங்கள். இங்கே மனிதனுடைய ஆயுள் கலியுகத்தினுடைய துவக்கத்தில், கலியுகம் ஆரம்பமாகி 5000 வருடங்கள் ஆகின்றது. கலியுகத்தினுடைய துவக்கத்திலே மனிதனுடைய ஆயுள் 100 வருடங்களாக இருந்தது. ஆனால் அது குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. முதல் யுகமான சத்தியுகத்திலே மனிதனுடைய ஆயுள் 1,00,000 வருடங்கள். சத்தியுகத்தினுடைய மொத்த ஆயுள் ஆண்டுகள் 17,28,000, 17,28,000 இயர்ஸ். அதுதான் ஒரு மகாயுகம். இந்த 4 யுகங்களையும் கூட்டினால் 43,20,000 வருடங்கள் வரும். அதுதான் ஒரு மகாயுகம். தற்போது பிரம்மாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு பகல் பொழுது என்ன கணக்கு என்று வருவோம். ஒரு பகல் பொழுது இதுபோல 1000 மகாயுகங்களை கொண்டது. 43,20,000 வருடங்கள் ஒரு மகாயுகம். இதுபோல 1000 மகாயுகங்களை கொண்டதுதான் அவருடைய ஒரு பகல் பொழுது. அவருடைய இரவு பொழுதும் இது போலவே 1000 மகாயுகங்களை கொண்டது. இப்போது நமக்கு கணக்கு புரிகின்றதல்லவா? ஆதலால் தான் ஆன்மீகத்தின் பார்வையில் கலியுக மனிதனுடைய வாழ்வு நீர்க்குமிழுக்கு சமமாக ஒப்பிடப்படுகிறது. வாருங்கள், இந்த மிக குறைந்த ஆயுள் கொண்ட நம்முடைய வாழ்க்கையை ஆன்மீக விஷயங்களுக்காக பயன்படுத்துவோம். ஆன்மீக அறிவியலை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம். மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.